ஆனந்த பவனில் வாங்கின பார்சல். சரவணா பவன். சரவணா பவன். நாங்களே பேரை மாற்றி படிக்கிறோம். சரவணா பவன் இந்த இருக்கு பாரு. இது வரணும். சரவணா பவன். அப்படியே ஒரு பாக்ஸ் ஆகிடுச்சு. வெஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வடை. சாம்பார் வடை. ஒரு வடை தான் போட்டிருப்பாங்களோ? இல்லை 10 வடை உனக்கு கேட்பான் கொடுப்பாங்க. இரு ரச வடை, சாம்பார் வடை, தயிர் வடைனா ஒரு வடை தான். நம்ம வேணால் எத்தனை வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு பேக் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். போதுமா? இன்னும் ஊறலை. சூடாக காவி பறக்க இவ்வளோ பார்த்துட்டு கண்டென்ட் போடணும் ஜென்மங்க. நம்ம போடாமல் விட்டுருவோம். நம்ம கூட போயிட்டு வந்து வெற்றிகரமாக இறங்க. நாங்கள் சாப்பிடும்போது சிந்தும் இல்லைம்மா. இனிக்குது. இனிக்குதா? வெல்லம் போட்டுருக்காங்க நிறையா. இனிக்குது. வெல்லமும் வெந்தய கசப்பும் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் வெள்ளம் இருக்கும் போலியே. கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். இது பொங்கல் சாப்பிட்டா அதிகமாக கொடுக்குறாங்க. பார்சல் பண்ணால் கம்மியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி உள்ளே போய் பார்சல்னால் ரேட் கொஞ்சம் அதிகம். நம்ம வாங்குறோன்னா கொஞ்சம் கம்மி. உள்ளே பார்சல் அதிகம், உள்ளே போய் சாப்பிட்டோன்னா கம்மி. போட்டுக்குங்க. மூணாவது தயிர் வடை. எப்படி தெரியுதா? மனம் வருதா? தயிர்னா போண்டா மாதிரி இருக்குது. சரி, வடை வந்து தயிர் வடை இல்லை, தயிர் போண்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம், போண்டா மாதிரி தான் இருக்குது. எங்கேயோ போகிறேன். பழைய ஸ்டாக்கா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, 90s கிட்ஸு. ஓகே, பாய். பாய்.